இங்க அப்பா பேர் நம்பிராஜ். யார் இந்த வேட்டுவ தலைவன்? வேட்டுவச்சர் வேற ஆளுங்க. அவர் இல்லையா? அவர் இல்ல, வேடுவர் தலைவி. வேட்டுவ தலைவன் நம்பி. வேடுவர் தலைவி நம்பி. நம்பி மகனா நீங்க? நம்பிராஜ். ஆமா. அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன? ஒண்ணு என் தங்கை பள்ளி. பள்ளி. இன்னொன்னு ஆளு கிள்ளி. அது யாரு கிள்ளி? யாரு நம்ம அட்வான்ஸ் தான். அப்படியா? 5:30 மணி வரைக்கும் பள்ளியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆளை பாருங்க. அதையே நான் பார்க்கணும். இல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கொடுப்போம். ஆசீர்வாதத்தை கூட்டி போக மாட்டீங்களே. அதே நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்குற ஆள் இல்லடா. அப்புறம் அதனாலதான் சந்தேகமா இருக்கு. திடீர்னு நீ வாட்டுக்கு என் கூட வாமா நீ வேற எங்கேயா கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா மனுஷனா நீ? அந்த மாதிரி வேலை நான் நினைச்சிறேன். யாரை பார்த்து நான் கைலாசாவுக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தெரியுமா இல்லையா? எனக்கு லெட்டர் வந்துருச்சா? நீங்க தான் வரணும். முதல்ல அங்க வந்து நாடக சங்கம் ஒண்ணு ஆரம்பிக்க, எங்க நாட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. நாடக சங்கம் ஆரம்பிச்சா அப்படியா நான் சொல்றேன்? இல்ல சாமி, வேலையா போச்சு போ. சங்கரதாஸ் சுவாமிகள் எதுக்கு அந்த நாடகத்தை கண்டுபிடிச்சாரு? நல்ல எழுதினாரு. இந்தி இந்த தமிழுக்கு தெலுங்கும் சமஸ்கிருதமும் இந்த நாட்டில் தமிழை அழிக்கிற அளவுக்கு கொலை வச்சிருச்சு. அந்த நேரத்தில் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழில் நாடகங்களை எழுதி இந்த தமிழ் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு கொண்டு போய் நாடகம் மூலமாக கெடுத்தினார். அதனால தான் அவ்வை சண்முக காலத்தில் அவ்வை சண்முகம் ஐயா அவருக்காக நினைவு கலையரங்கம் ஒன்று கட்டினார் மதுரை தமுக்க மைதானத்தில். ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு கலையரங்கம்னு பேரே இருந்துச்சு. இப்போ வந்த அரசாங்கம் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கிற பேரை மாற்றிட்டு ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால்னு மாற்றிட்டேன். யாரும் அதை பற்றி நாடக கலைஞர்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஒரு ஆள் தயா பேசிக்கிட்டு தர்றேன். என்ன செய்யறது?